ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு பூண்டு சாதம் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. பூண்டு கார்லிக் ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெடிசினல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. அதிகமாக எடுக்கும்போது ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும், உடம்பு ஃபேட் லெவல் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கும், உடம்பை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லா உதவியாக இருக்குது. எல்லாருமே நல்லா தெரியும். இப்போ வேறு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு சளி பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம். அது சளி பிடிக்காமல் இருக்க, இல்லை சளி பிடிச்சிருந்தா சீக்கிரமாக சரியாகிறதுக்கு இந்த பூண்டு சாதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு பூண்டு சாதம் ரெசிபி குயிக்காக எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அரிசி சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா சும்மா இந்த சைஸுக்கு சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது பூண்டு ஒரு 15லேருந்து 20 பூண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். பூண்டு நிறையா சேர்த்துட்டா ரொம்ப நல்லது, ஏன்னா இது பூண்டு சாதம். ஸோ அது ஒரு 15 பல் பூண்டை சின்னதாக வெட்டியாச்சு. இது சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது. இதோட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நல்லா சீரகம், மிளகு, மல்லி, மிளகா எல்லாம் சேர்த்து சூப்பராக வாசனையான சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, இவ்வளோதான் தேவையான ஐட்டம். இப்போ சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த சாதம் அடிக்கடி நாங்கள் வீட்டில் பண்ணுவோம், லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் அடிக்கடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த சாதம் ரொம்ப நல்லது, சீக்கிரமாக சளியை சரி பண்ணிவிடும். ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்கிற, மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்கிற நல்ல ஒரு அருமையான பூண்டு சாதம். இப்போ என்ன பண்ணோன்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அதை நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த ரெண்டுமே வதங்கணும். வெங்காயமும் பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே வெந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடியும் உப்பும் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான சாதத்தை போட்டு கிளறி எடுத்து பரிமாறினா அருமையான பூண்டு சாதம் ரெடி. சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாங்க இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், இதே மாதிரி சாம்பார் தூளெல்லாம் போட்டு டெலிவரி ஆன லேடிஸ்க்கு கம்பல்சரியாக வதக்கி எடுத்து தருவாங்க. நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ செஞ்சு எடுத்து தருவாங்க. இது எதுக்குன்னா, அந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் நம்ம உடம்புல தங்கின அந்த ஃபேட்டு அதெல்லாம் கரையிறக்குமே. அதே மாதிரி பாலூட்டுற தாய்மார்களுக்கு ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு நல்ல பால் ஊறவும் இந்த பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கம்பல்சரியாக கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக இதை செஞ்சு தருவாங்க. அது ரொம்ப நல்லதும் உடம்புக்கும். சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கும் தரலாம், நல்ல இம்யூனிட்டியை வளர்றதுக்கு உதவும். சளியெல்லாம் அடிக்கடி பிடிக்காது, சளி பிடிச்சிருந்தாலும் சீக்கிரம் சரியாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிற சமயம், இனி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறையா தேவைப்படும். நான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் நிறைய சாதம் வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட்டாணி சாதம், நிலக்கடலை சாதம், அதுவும் ரா பீனட் வச்சு நல்ல ஒரு 1 pot மீல் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அது நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாதம் வெரைட்டி செக் பண்ணிவிடுங்க. புளியோதரை, லெமன் சாதம், மாங்காய் சாதம்னு நிறையா வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.